நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வருஷந்தோறும் ஜூன் மாதம் 20ஆம் தேதியான அன்னைக்கு உலக அகதி நாளாக நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். போர், வன்முறை, அரசியல் சூழல் மற்றும் துன்புறுத்தல் காரணமாக தங்களோட சொந்த நாட்டை விட்டு வெளியேறி பிற நாடுகள்ல தஞ்சமடைய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளான கோடிக்கணக்கான மக்களின் வலிமை, தைரியம் மற்றும் பின்னடைவை போற்றுற வகையில ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. ஆப்பிரிக்க ஒற்றுமை அமைப்பு ஜூன் மாதம் 20 அன்று ஆப்பிரிக்க அகதிகள் நாள் என கொண்டாடி வந்ததை ஏற்று 2000 ஆண்டு டிசம்பர்ல ஐநா பொது சபை இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அகதிகளின் நிலை தொடர்பான 1951ஆம் ஆண்டின் சர்வதேச உடன்படிக்கையின்படி 50வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில முதல்ல 2001 ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு உலக அகதிகள் தினம் உலக அளவுல அனுசரிக்கப்பட்டிருக்கு. உலக அளவுல அகதிகள் எதிர்கொள்ளும் இந்த உலக அகதி நாளோட முதன்மை நோக்கங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, உலக அளவில அகதிகள் எதிர்கொள்ளும் மனித உரிமை மீறல்கள், வறுமை மற்றும் இன்னல்கள் குறித்து உலக மக்களிடையே பச்சாதாபத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறது, அகதிகளுக்கான சர்வதேச உரிமைகளை பாதுகாப்பதுடன் அவர்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் இருப்பிட தேவைகளை உறுதி செய்ய குரல் கொடுக்கிறது, அகதிகளை வரவேற்கும் மற்றும் அவர்களுக்கு புகலிடம் அளிக்கும் சமூகங்களின் பங்களிப்பை கொண்டாடுறது என இப்படி பல்வேறு நோக்கங்கள் தான் இந்த நாளோட முக்கிய நோக்கங்களா கருதப்படுது. வருஷந்தோறும் ஜூன் மாதம் 20ஆம் தேதியான இன்னைக்கு எதனால உலக அகதி நாளா நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வருஷந்தோறும் ஜூன் மாதம் 20ஆம் தேதியான இன்னைக்கு மேற்கு வங்க நாளா நாம கொண்டாடிட்டு இருக்கோம். முந்தைய அரசு பெங்காலி புத்தாண்டு தினமான பொய்லா பைசக் நாள மாநில நாளாக அறிவிச்சிருந்த போதிலும் தற்போது அமைந்துள்ள புதிய அரசு ஜூன் மாதம் 20ஆம் தேதியே அதிகாரப்பூர்வ மாநில நாள் என அரசாணை வெளியிட்டு உறுதி செஞ்சிருக்காங்க. 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதியான இன்னைக்கு அன்றைய ஒருங்கிணைந்த வங்காள மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு முக்கிய வாக்கெடுப்பை நடத்தியிருக்காங்க. இந்த வாக்கெடுப்புல இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த மேற்கு பகுதி உறுப்பினர்கள் தங்களது பகுதியை இஸ்லாமிய நாடாக உருவாகவிருந்த பாகிஸ்தானோட இணைக்க கூடாது அப்படின்னும், இந்திய ஒன்றியத்தோட தனி மாநிலமாக இணைக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமே இன்றைய மேற்கு வங்கம் தனி மாநிலமாக உருவாக்குறதுக்கு மிக முக்கிய அடிப்படையா அமைஞ்சிருக்கு. பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரான டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி ஒட்டுமொத்த வங்காளமும் பாகிஸ்தானுக்கு செல்றதை தடுத்து மேற்கு வங்க பகுதியை இந்தியாவோட தக்க வைப்பதற்கான இயக்கத்தை முன்னெடுத்ததுல மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. இம்மாநில அரசு அவரது பங்களிப்பை போற்றும் வகையில கொல்கத்தாவில சியாமா பிரசாத் முகர்ஜியின் பிரம்மாண்ட சிலையை நிறுவுறது திட்டமிட்டிருக்காங்க. மேற்கு வங்க நாளான இன்னைக்கு மேற்கு வங்கத்தின் புகழ்பெற்ற சமூக, இலக்கிய மற்றும் கலை பங்களிப்புகளை போற்ற வகையில மாநிலம் முழுவதும் கலை நிகழ்ச்சிகளும் கண்காட்சிகளும் நடத்தப்படுது. டெல்லியில உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல உள்ள ராஜ்பவன்கள்ல ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கு வங்க நாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. வருஷந்தோறும் ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு எதனால நம்ம மேற்கு வங்க நாளா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பின்னணி பாடகரும் பாடல் ஆசிரியருமான கானா பாலா அவங்களுக்கு தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறோம். இவங்களோட இயற்பெயர் பாலமுருகன். 1969ஆம் ஆண்டுல ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு கானா பாலா பிறந்திருக்கிறாங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா கானா பாலா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தேனிசை தென்றல் தேவாவிற்கு பிறகு தமிழ் வர்த்தக திரைப்படங்கள்ல பாரம்பரிய கானா இசை வகையை மீண்டும் பெரும் அளவுல மீட்டெடுத்து பிரபலமாக்கிய பெருமை இவருக்கே உண்டு. கானா பாலா அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில தாவரவியல் மற்றும் சட்ட படிப்பை முடித்து ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்காங்க. கலைஞர் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான கானா குயில் பாட்டு என்ற இசை ரியாலிட்டி ஷோல போட்டியாளரா பங்கேற்று வெற்றி அடைஞ்சிருக்காங்க. 2007ஆம் ஆண்டு பிறகு திரைப்படத்துல 11 பேர் ஆட்டம் அப்படிங்கிற பாடல் மூலமா திரையுலகுக்கு பாடகரா அறிமுகமாயிருக்கிறாங்க கானா பாலா அவர்கள். ரஞ்சித் இயக்கத்துல சந்தோஷ் நாராயணன் இசை அமைப்புல வெளியான அட்டகத்தி திரைப்படத்துல
ஆடி போன ஆவணி அப்படிங்கிற பாட்டு மூலமாகவும், நடுக்கடலில கப்பல் அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் பட்டி தொட்டி எல்லாம் கானா பாலா பிரபலமாயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இவர் பாடுறது மட்டும் இல்லாம அவங்க பாடிய பல கானா பாடல்களுக்கு அவரே சொந்தமா பாடல்களையும் எழுதியிருக்கிறாங்க. கானா பாலா அவர்களுக்கு புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காசு பணம் துட்டு மணி மணி அப்படிங்கிற பாடல், ஹே போடு தீபமாள் அப்படிங்கிற பாடல், வாழ்க்கை ஒரு கோப்பை அப்படிங்கிற பாடல், நெருப்புடா அப்படிங்கிற பாடல், இந்த மாதிரி பல பாடல்கள் இவங்களுக்கு புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். பாடகராக மட்டும் இல்லாம சில தமிழ் திரைப்படங்கள்ல சிறப்பு தோற்றங்கள்லயும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லயும் நடிச்சிருக்கிறாங்க கானா பாலா அவர்கள். விஜய் தொலைக்காட்சியில பிரபல ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல ஒரு போட்டியாளரா பங்கேற்று பரவலான கவனத்தை பெற்றிருக்கிறாங்க கானா பாலா. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிற கானா பாலா அவர்கள் இன்னும் நிறைய ஹிட் படங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறோம் அப்படின்னா, இந்திய திரைப்பட உலகின் ஒரு முன்னணி நடிகை, தயாரிப்பாளர் மற்றும் தற்காப்பு கலைஞரான நீத்து சந்திரா அவங்களுக்கு தான் இன்னைக்கு நாம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறோம். 1984ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதியான இன்னைக்கு பீகார் மாநிலம் பாட்னாவில் பிறந்திருக்காங்க நீத்து சந்திரா அவர்கள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நீத்து சந்திரா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு மற்றும் போஜ்புரி மொழி படங்கள்ல நடித்துள்ள நீத்து சந்திரா ஹாலிவுட் படங்கள்லயும் தடம் பதிச்சிருக்கிறாங்க. நீத்து சந்திரா அவர்கள் கை தேர்ந்த தற்காப்பு கலைஞர் ஆவாங்க. டேக்வாண்டோ கலையில பிளாக் பெல்ட் பெற்றிருக்கிறாங்க. 1997ஆம் ஆண்டு ஹாங்காங்ல நடைபெற்ற சர்வதேச போட்டியில இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்றிருக்கிறாங்க நீத்து சந்திரா அவர்கள். 2005ஆம் ஆண்டு ஹிந்தியில வெளியான கரம் மசாலா திரைப்படம் மூலமா நடிகையாக அறிமுகமாயிருக்கிறாங்க. தமிழ்ல தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்ட நீத்து சந்திரா நடிச்ச முக்கிய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யாவரும் நலம், தீராத விளையாட்டு பிள்ளை, யுத்த சத்தம், ஆதி பகவன் அப்படிங்கிற படங்கள்ல தன்னோட நடிப்பு திறமையை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மாதவனோட இணைந்து நடிச்ச யாவரும் நலம் அப்படிங்கிற திகில் திரைப்படம் மூலமா இவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விஷாலோட இணைந்து நடித்த தீராத விளையாட்டு பிள்ளை படம் மூலமா ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மிஷ்கின் இயக்கத்துல வெளியான யுத்த சத்தம் அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கிய வேஷத்துல நடிச்சிருப்பாங்க நீத்து சந்திரா. ஜெயம் ரவிக்கு ஜோடியா ராணி சம்பா என்ற எதிர்மறை கதாபாத்திரத்துல ஆதி பகவன் படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் மூலமா நிறைய பாராட்டுகள் இவங்களுக்கு கிடைச்சது. சிங்கம் 2 திரைப்படத்துல கண்ணாலே கண்ணாலே பாடல்லையும், திலகர் படத்துல இப்படியே எத்தனை நாள் பாடல்லையும் நடனம் ஆடி இருக்கிறாங்க நீத்து சந்திரா அவர்கள். 2021ஆம் ஆண்டு வெளியான புகழ்பெற்ற அமெரிக்க அதிரடி திரைப்படமான நெவர் பேக் டவுன் ரிவால்ட் அப்படிங்கிற ஜெயா என்ற முக்கிய தற்காப்பு கலை கதாபாத்திரத்துல நடிச்சு ஹாலிவுட்ல கால் பதிச்சிருக்காங்க நீத்து சந்திரா அவர்கள். தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான சம்பாரன் டாக்கிஸ் மூலமா தயாரிச்ச மிதிலா மகான் அப்படிங்கிற மைதிலி மொழி திரைப்படத்திற்காக தேசிய விருதை வென்றிருக்கிறாங்க. இன்னைக்கு சந்தோஷமா பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கிற நீத்து சந்திரா இன்னும் நிறைய ஹிட் படங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.